ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 8 verse 8. நூற்றுக்கு அதிபதி பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்லுகிறார்? இந்த நூற்றுக்கு அதிபதி அதுக்கு பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லிட்டார். சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து இவனுடைய வார்த்தை நிமித்தம் ஆச்சரியப்பட்டு என்ன சொல்லுகிறார்? 10ஆம் வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு கிரேட் ஃபெய்த், அதாவது இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கலன்னு சொல்கிறார். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிற்கு வருவதற்கு இவன் அனுமதிக்கவில்லை. அதாவது இவன் ஒரு புறமதஸ்தனாய் இருந்ததினால் யூதர்கள் சாதாரணமாக புறமதஸ்தருடைய வீடுகளுக்கு சென்று புசிக்கவோ குடிக்கவோ அவர்களோடு கலந்திருக்கவோ மாட்டார்கள் என்பதினால் இந்த ரோம நூற்றுக்கு அதிபதி அப்படி சொல்லிவிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் வந்து உன் வீட்டுக்கு வந்து நான் சொஸ்தமாக்குவேன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவே நான் வரேன்னு சொல்கிறார். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் பெரிதாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தன் வீட்டுக்கு வருவதை இவன் தடை செய்து விட்டான். ஒரு வார்த்தை, இங்கேருந்தே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அப்போ என்னுடைய வேலைக்காரன் சுத்தமாவான். விசுவாசம்லாம் பெரிய விசுவாசம்தான். ஆனால் என்ன நடக்கலை? அங்கே ரட்சிப்பு நடக்கலை. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படலை. அந்த நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரனுக்கு ஒரு நன்மை கிடைத்ததை ஒழிய இந்த நூற்றுக்கு அதிபதியின் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ள இயலவில்லை. உதாரணத்துக்கு, ஆண்டவர் சகைவனுடைய வீட்டிற்கு செல்கிறார். சகைவே, நான் உன் வீட்டிலே இன்றைக்கு தங்க வேண்டும் என்று கூப்பிட்டார். அவன் போகிற வழியில் சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிற வழியில் தன் பாவங்களெல்லாம் அவன் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு போனதுனால இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது ஒருவேளை இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து சென்றிருப்பாரேயானால் நிச்சயமாக அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு உண்டாயிருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளிலே அங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதியை பார்க்குறோம். இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து தன் வீட்டிற்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாரு, நான் பாத்திரன் அல்லன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதியை பார்க்குறோம். அவரும் இதே மாதிரி புறமதஸ்தன் தான். அவரும் ஒரு நூற்றுக்கு அதிபதி தான். ஆனால் அவர் என்ன செய்கிறார் பாருங்க. 10ஆம் அதிகாரம் 1 வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே, என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி
அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவபக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். இந்த இடத்துல இந்த கொர்நேலியு என்கிற நூற்றுக்கு அதிபதி, இவரும் ஒரு நூற்றுக்கு அதிபதி தான். ஆனால் இவர் பாருங்க, இவர் தேவபக்தி உள்ளவன், தான தர்மங்களை செய்கிறவன், ஜெபம் பண்ணுகிறவன். இவருடைய ஜெபங்கள் தான தர்மங்கள்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருந்தாலும் இவருக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சு. என்ன தேவைப்பட்டுச்சு? ரட்சிப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த ரட்சிப்பின் வழியை சொல்வதற்காக பேதுரு என்ற ஒருவனை நீ உன் வீட்டுக்கு அழைப்பி அவனை அழைத்து அனுப்பு என்று சொல்லி ஆளை விட்டு அனுப்ப சொல்கிறார். அதுபோலவே இவர்கள் பேதுருவை ஆளை விட்டு அனுப்பி இந்த 3 பேரும் போய் பேதுருவை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வரும்போது இந்த கொர்நேலியு பாருங்கள், 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மறுநாளிலே செசாரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். யாருக்காக? பேதுருவுக்காக காத்திருந்தான். பேதுரு வந்து தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்க ஆரம்பித்த போது 44ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் தங்கள் வீட்டார் அனைவரோடும் கூட ஞான ஸ்நானம் பெறும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்போ பாருங்கள், இந்த நூற்றுக்கு அதிபதி பேதுருவை தன் வீட்டிற்கு அழைக்கிறார். ஆனால் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பார்த்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவ வரவேணான்னு சொல்லிட்டார். நான் வரவேணா, நான் பாத்திரன் இல்லை, ஒரு அற்புதம் மாத்திரம் எனக்கு போதும், ரட்சிப்பெல்லாம் வேணான்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி ஏற்கனவே இவருடைய ஜெபங்கள், தான தர்மங்கள், இவருடைய நன்மைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டி இருந்தாலும் இவருக்கு ரட்சிப்பு தேவைப்பட்டதுனால பேதுரு இவருடைய வீட்டிற்கு அழைக்கப்படுகிறார். தன் வீட்டிற்குள் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த வீட்டுக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பு கிடைக்குது. கொர்நேலியுக்கு மாத்திரமல்ல, தன் உறவின் முறையார் அனைவரோடும், தன் வீட்டாரோடும், அவனுடைய சிநேகிதரோடும் அவன் கூடியிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல், புறமதஸ்தர்களின் மத்தியிலே, புறஜாதிகளின் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு காரணமாக இருந்த இந்த நூற்றுக்கு அதிபதியை நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நம்முடைய விசுவாசம் வெறும் அற்புதத்தை பெறுகிற விசுவாசமாக மாத்திரம் இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவனாய் கொர்நேலியு இருந்ததினாலே இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றார்கள், ஞான ஸ்நானமும் பெற்றார்கள். அந்த குடும்பத்தில் தெய்வீக ஆசீர்வாதம் பொழிந்தருளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் பிரியமானவர்களே, நாம் பாத்திரவான்களாக இருக்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் நல்லன்னு சொல்லக்கூடாது. நம்ம பாத்திரவான்களாக விளங்கி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீடுகளிலே ஏற்றுக்கொண்டு அவர் அருளுகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த தியானம் சொல்லுகிறது. இந்த நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று நூற்றுக்கு அதிபதி சொன்னான். ஆனால் ஒரு கொர்நேலியு ஆளை விட்டு அனுப்பி பேதுருவை தன் வீட்டிற்கு அழைத்து ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டதினாலே அவனும் அவன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று
ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். வசனம் கேட்ட பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபைக்கு தாழ்த்தினேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.